சாதாரண புறாக்களை போல இல்லாம நிக்கோபர் புறா மின்னும் பச்சை நிறத்துல நீலம் மற்றும் செம்பு நிறங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு பறவைங்க. இது தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ ஒரு ரத்தின கல்லை போல அப்படியே மின்னும். அந்த நீண்ட கழுத்து இறகுகள் அதற்கு ஒரு ஆடம்பரமான உடைய அணிஞ்ச மாதிரி ஒரு ராஜரீக தோற்றத்தை கொடுக்குதுங்க. இது வெறும் அழகின் வெளிப்பாடு மட்டும் இல்லைங்க. இந்த பறவைக்கு ஒரு அற்புதமான பரிணாம கதையும் இருக்கு. இந்த பறவைக்கும் டோடோ பறவைக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்குன்னா நம்புவீங்களா? இது அழிஞ்சு போன ரோட்ஜிரஸ் சாலிட்டர் பறவையோட சேர்த்து மொரீஷியஸ்ல ஒரு காலத்துல வாழ்ந்த பிரபலமான டோடோ பறவையோட ஒரே மூதாதையரை கொண்ட பறவைங்க. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பறவைகளோட மூதாதையர்கள் தீவுகளில் பரவி அவற்றோட சுற்றுப்புற காரணங்களால வெவ்வேறு இனங்களை பரிணமிச்சதா விஞ்ஞானிகள் நம்புறாங்க.